ரொம்ப நாளா மனசை போட்டு கொடைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு இன்னைக்கு ஆதாரமும் கிடைச்சிருக்கு. அதை குறித்து விரிவா இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? பேரன்பிற்குரிய தோப்புள் கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமூர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். வட தமிழ்நாடு என்றாலே சாதிய மோதல்கள், சாதிய கலவரங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி என்கின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை தொடர்ச்சியா காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஒரு கூட்டம் ஒரு செய்திய பரப்பிக்கிட்டே இருக்கு. அதுவும் இந்த தமிழ் மண்ணின் ஆக பெரும் சமுதாயம் காடாய் கிடந்த பூமியை நாடாய் திருத்தி ஆண்ட பேரினமான வன்னிய பெருஞ்சமுதாயத்தை தமிழ் வளர்த்து சமூகத்தை சீர்திருத்தி சமூக நீதி வளர்த்த இந்த வன்னிய பெருஞ்சமுதாயத்தை சாதி வெறி பிடித்தவர்கள் என்கின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை திட்டமிட்டு தமிழ் மண்ணுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அது எதுவரைக்கும் நின்று இருந்துச்சுன்னா, வன்னியர்களுக்கு ஆதரவாக பேசினால் கூட, வன்னியர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவளித்தால் கூட அவர்களையும் சாதிய வாதிகள் சாதி வெறி பிடித்தவர்கள் என்கின்ற பிம்பத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இதனை அவர்கள் செய்து வச்சிருந்தாங்க. அதில் அவர்கள் வெற்றி அடைந்த காரணத்தினால்தான் இந்த மண்ணில் மிகச் சிறுபான்மையாக 10,000 பேர் கூட இல்லாதவர்கள் கூட இன்னைக்கு இந்த நாட்டை ஆள முடியும். தேவர் மகன் கூட படம் எடுத்துடலாம், சின்ன கவுண்டர்னு கூட படம் எடுத்துடலாம். ஆனால் ராசுப்படையாச்சுன்னு படம் எடுக்க கூடாது. ஏன் அவங்க என்ன அல்கொய்தா தீவிரவாதியா? அல்கொய்தா தீவிரவாதியா என்ன? முடிச்சுடைய காலத்திலும் நீதி முடியவரா வண்ணம் சோழ பேரரசு கட்டியமைத்த சோழ வாரிசுகள், சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள், சுதந்திர இந்தியாவிலும் தமிழ் தேசிய தாகத்திற்காக இன்னுயிர் நீத்தவர்கள், சமூக நீதி வெல்ல வேண்டும் என்பதற்காக உயிரையே தியாகம் செய்தவர்கள், சமத்துவத்திற்காக பாடுபட்டவர்கள், கலை மீதும் இலக்கியத்தின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள், விவசாயத்தை இன்றைக்கும் உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடிய வன்னியர். அப்பேற்பட்ட வன்னியர்களை இவர்கள் இப்படியான பிம்பத்தை ஏற்படுத்தி பொது சமூகத்தில் இருந்து தனிமைப்படுத்த முயற்சிப்பதற்கான காரணம், தமிழ்நாட்டின் ஆக பெரும் சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயம் இந்த மண்ணை ஆண்டுவிடக் கூடாது என்கின்ற திராவிட சூழ்ச்சியாளர்களின் திட்டம்தான். நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கலாம். திமுகவை சேர்ந்தவர்களோ அதிமுகவை சேர்ந்தவர்களோ தேவர் விழாக்கள்ல கலந்துக்க முடியும், கவுண்டர் விழாக்கள்ல கலந்துக்க முடியும், நாடார் விழாக்கள்ல கலந்துக்க முடியும். ஆனால் வன்னியருடைய விழாக்கள்ல கலந்துக்க முடியாது. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் வெளிப்படையாகவே தங்களுடைய சாதியை வெளிப்படுத்தி சாதிய சங்க விழாக்கள்ல கலந்துக்க முடியும். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னிய அமைச்சர்கள் அப்படியாக ஒரு நேரமாவது இருந்தாங்க. முன்னாடி இருந்தாங்க வீரபாண்டியார் போன்றவர்களும், துணிச்சல் மிகுந்த துரைமுருகன், இப்ப இல்ல, அப்ப இருந்தார். இப்ப அது மாதிரிலாம் இல்லை. இப்படியான கட்டுப்பாட்டிற்குள் இந்த வன்னிய சமுதாயத்தை மட்டும் விட்டு வருவதற்கான காரணம் இந்த சமுதாயத்தினுடைய பலம் அறிந்ததுதான். இவர்கள் சொல்வது போல வன்னியர்கள் அடாவடிக்காரர்களா, வன்னியர்கள் சாதி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களா என்பதை ஆதாரத்தோட பார்க்கணுமா இல்லையா? கடந்த ஆண்டு சாதிய வழக்குகள், தீண்டாமை வழக்குகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமா பதியப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இதுல இவர்கள் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய வடார்காடு, தென்னார்காடு மாவட்டம் இடம்பெறவே இல்லை. எங்கெல்லாம் கடலூர்லாம் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் என்கின்ற பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்க ஒரு கூட்டம் கடலூர்ல முதல் 15 இடத்துல கூட இல்லைங்க. சாதிய வழக்குகள் அதிகம் பதியப்பட்ட மாவட்டம் முதல் இடத்துல இருக்கிறது மதுரை. என்னது? மதுரை மாவட்டம் 335 வழக்குகள். 2வது இடத்துல இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் 362 வழக்குகள். அடுத்தபடியாக திருச்சி, அதற்கு அடுத்தபடியாகத்தான் சேலம் இருக்கு. சேலம் உங்களுக்கு விஸ்தரிப்பா பெரிய மாவட்டம். அங்க வன்னியர்கள் மட்டும் ஒரு பகுதியில பெரும்பான்மையாகவும் ஒரு பகுதியில கவுண்டர்கள் பெரும்பான்மையாகவும் இருக்கக்கூடிய மாவட்டம். ஆனால் அது வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய மாவட்டம் என்கின்றதால அது வன்னியர் மாவட்டமே கூட வச்சுப்போம்.
அடுத்து கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை, தஞ்சாவூர், தேனி, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, விருதுநகர், திண்டுக்கல் 15 மாவட்டங்கள். முதல் 15 இடங்களை பிடிச்சிருக்கேன். சாதிய வன்முறைகள் நடந்ததாக, சாதிய தீண்டாமைகள் நடந்ததாக வழக்கு பதியப்பட்டிருக்குது. இதுல எங்கேயாவது அரியலூரோ, கடலூரோ, விழுப்புரமோ, கள்ளக்குறிச்சியோ, காஞ்சிபுரமோ, திருவண்ணாமலையோ, ஆரணியோ இடம்பெற்றிருக்கா? தர்மபுரியோ, கிருஷ்ணகிரியோ இடம்பெற்றிருக்கா? நாமக்கல்லோ, கள்ளக்குறிச்சியோ, மயிலாடுதுறையோ, பெரம்பலூரோ இடம்பெற்றிருக்கா? சாதிய ஒழிப்பிற்காக, சாதிய தீண்டாமைக்காக பாடுபட்டவர்கள் மீது சாதியவாதிகள் என்கின்ற முத்திரை குத்தி குத்தியே இங்க திராவிட இயக்கத்தை வளர்த்தார்கள் இவர்கள். அதுதான் உண்மை. இவர்கள் சொல்லுவாங்க, பெரிய இவரெல்லாம் சாதி வெறி பிடித்தவர்னு. யார? மாவீரர் காடு வெட்டியார். மாவீரர் காடு வெட்டியார் இரட்டை குவளை திட்டத்தை ஒழிச்சாரு. அவர்களுடைய அரியலூர் மாவட்ட பகுதியில இருந்த டீ கடைகள்ல இரட்டை குவளைகள் இருந்தா அதை ஒழிச்சாரு. நரிக்குறவர்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தாரு. அவரானா சாதியவாதின்வாங்க. ஆனால் ஒரு சமூகத்தினுடைய தலைவராக பார்க்கக்கூடியவர் கூட பிளாஸ்டிக் சேர் போட்டு அழகு பார்க்கக்கூடியவர்களை சமூக நீதினு சொல்லுவாங்க. அதுதான் வேடிக்கை. மேங்க வெயிலே வேடிக்கை பார்த்தவர்கள் தானே. இதற்கு பின்னால மிகப்பெரிய அரசியல் புதைந்திருக்கு. இந்த பெரும்பான்மை சமுதாயத்திற்கு அரசியல் பலம் கிடைத்து விடக்கூடாது, அதிகாரத்தில் அமர்ந்து விடக்கூடாது என்கின்ற காரணத்திற்காகவே அரை நூற்றாண்டுக்கு மேலாக திட்டமிட்டு இப்படியான ஒரு பொய் பிம்பத்தை இந்த சமூகத்தின் மீது ஏற்படுத்தி அதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டிருக்கிறது இந்த திராவிட கூட்டம். அதுதான் வேதனை. பெரும்பான்மை சமுதாயங்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்று அவர்கள் போட்டு வைத்த திட்டம் வென்றுவிட்டதே என்கின்ற வேதனை நமக்கு இருக்கு. ஆனால் அது நீடிக்காது என்கின்ற நம்பிக்கையோடு பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து சமுதாயத்திற்குமான கட்சியாக தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்னெடுப்போடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் அணிவகுத்து இருக்கிறார்கள். திராவிட கூட்டத்தினுடைய பொய் பிரச்சாரம் வெகு நாட்களுக்கு பலிக்காது என்பது மட்டும் உறுதி. இது எத்தனை காலத்துக்கு நீடிச்சிடும்? எத்தனை காலத்துக்கு இந்த பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வச்சிருவீங்க? இந்த சமுதாயம் எத்தனை எத்தனை தியாகத்தை இந்த தமிழ் மண்ணிற்காக செய்திருக்கு. ஆனால் இந்த சமுதாயம் என்னைக்குமே குற்றவாளி கூண்டிலேதான் நின்றுட்டு இருக்கு. குற்றம் செய்யாமல், எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் இன்றைக்கும் குற்றவாளியாக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கு. இந்த மண்ணிற்கு உரிமையானவர்கள் தன்னுடைய சமூக நீதி உரிமைக்கு கூட உயிரை கொடுக்க வேண்டிய இடத்துலதானே நின்றுட்டு இருக்கிறாங்க. 21 பேர் செத்த பின்பாக தானே இந்த செவிட்டு அரசாங்கத்திற்கு அன்னைக்கு கொஞ்சமாவது அசைவு கொடுத்தது. இதையெல்லாம் கடந்து நாம் அதிகாரத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் அத்தனை பேருக்குமான வளர்ச்சி வளம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இந்த திராவிட கூட்டம் தொடர்ச்சியாக ஆண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை அடிமைப்படுத்தி, பிரிவினையை பெரிதுபடுத்தி, சாதிய மோதல்களை இவர்கள் செயற்கையாக ஏற்படுத்துவார்கள். விழித்துக் கொள்வோம், மீட்டெடுப்போம் நம் மண்ணை. நன்றி.